அவள் ஒரு தான் நல்ல நான் கேட்டதிலே அவள் நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை தான் ஒரு ஏய் நீயா? போயா. ஐயோ டேய் ஜிகா விகல் அரகண்டு எங்கடா போயிட்டீங்க? வரண்டே. ஐயா என்ன கலங்கத்துல குளிக்கிட்டு இருக்க? கனவு கூட கண்டியா? பாத்தியாங்க தாத்தாவுக்கு பிறந்த நாள் பூ போட்டிருக்கு, அதுக்கு ஏன்டா நீ கூவுற? கடையை மூடி இருப்பாங்க மச்சான். என்னது? சரக்கு கடை மூடி இருப்பாங்க மச்சான். ஆமா நேத்து வாங்கி வச்சிருந்தோம்ல. வாங்கணும் வச்சிருந்தமா, ஒரு சொட்டு விடாம மொத்தத்தையும் குடிச்சிட்டு சரக்கு கேக்குறியா நீயே? டேய் மச்சான் துட்டு குடி வச்சிருக்கேடா. பீரே நிறைய வச்சிருக்கேன், ஆனா சாவித்தா காணா. அப்படி சொல்றேன். கையில இந்த காசை பிடிங்கி கடையை தட்டி குடிச்சு போட்டு காசு இருக்கா சரக்கு இருக்கான்னு கேக்குற, உன்னைய கொன்னே விடுவோம் பாத்துக்க. மச்சான் என்னடா இழுத்து பேசுற? தங்கச்சி போதுடா, துட்டு சார் பண்ற நாளைக்கு கொடுத்துடலாம். குடுப்படா குடுப்ப. ஏற்கனவே பரிச்சை எழுத வச்சு இந்த காசை எடுத்து குடிச்சு போட்டு நேத்து தான் கொடுத்தேன். அதை கொடுத்ததுக்கு எவ்வளவு திருப்பி கொடுத்தா தெரியுமா? எனக்கு நேர் தானே அண்ணே, தண்டல வாங்கிக்கலானே. ஏய் எப்படி சரக்கு வாங்கினாலும் பரவாயில்லடா, என்ன விட்டுறாத நீனா. ஏய் மூடு வையா. நீ என்ன குடிக்கணும் கண்டல் கடியா தெரியா? நான் கையணுமா? எனக்காவது ஒரு நாள் சீல மாட்டுவான், அப்ப வச்சுக்கிறான் அவனை. இப்ப என்ன துட்டு தானே வேணும்? ஏமாச்சான் வாடா. இன்னைக்கு எந்த ஆடு எங்கிட்டு தலையை நீட்டிக்கிட்டு இருக்கோ? அண்ணாச்சி என்னாச்சு? காந்தி தாத்தா போட்டோக்கு மாலை போடணும், 100 ரூபா துட்டு கொடு. சும்மா இருல, வியாபாரத்துக்கு கிடைக்காதல. ஏய் வருஷம் தாத்தாவை கொடியாத்தும் போது ஒம்புலியும் தானே வந்து சாக்லேட் நக்கி நக்கி திங்குது. காசு என்ன கொடுத்தா வச்சிருக்க? நாங்க எல்லாம் கேட்டாங்க, காசு கொடுக்க மாட்டேன். அதே அந்த சாந்தி வந்து சைட்ல நின்னா சரக்குன்னு எடுத்து கொடுப்பேன். ஐயோ என்னயா என்ன கணக்கு இதெல்லாம்? சாந்தி கணக்கா? கர்ணி இத போய் இவர்கிட்ட சொன்னா என்ன அர்த்தம்? இவர் பொண்டாட்டிட்ட சொன்னா தானே நடுத்தரில் வச்சு நார கிழிக்க முடியும். நான் என்னாச்சு சொல்லட்டுமா? அடங்கொக்க மக்கா, இதெல்லாம் போய் என் பொண்டாட்டிட்ட சொல்லாதீங்கடா. இந்த 500 ரூபாய் காந்தி பேரை சொல்லி வெறும் 100 ரூபா தான் கேட்டான், கொடுத்தானா? ஆனா சாந்தி பேரை சொன்ன உடனே முழுசா 500 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டான்ல. சாந்தி அப்படி என்னத்தை தான் செஞ்சாலும். இறங்கு. ஐயோ கொட்டிடாதீங்க. ஏய் நான் தான், அது கொட்டாதீங்க. நாங்க கொட்ட மாட்டோம், நீங்க முட்டாதீங்க. சரி குண்டு பாப்பா, நாங்க என்ன கொட்டுறதுக்கு தேலா? என்னத்துக்கு கொட்ட கூடாது? அதுல எங்க அம்மா மோதிரம் வந்துச்சு. யாரு உங்க அம்மா? நான் தான். எங்க அப்பா எனக்கு போட்டு ரிங் மிஸ் ஆயிடுச்சு, கொஞ்சம் எடுத்து தரீங்களா? எங்களுக்கு இந்த குப்பையெல்லாம் ஆல்ரெடி தான் கார்பரேஷன்ல சம்பளம் கொடுக்குறாங்க. நீங்க இந்த மோதத்தெல்லாம் போட்டுட்டு தேடி எடுத்து கொடுக்கறதுக்கு சம்பளம் கொடுக்கல. மைண்ட் இல்ல ரூபா தானே. ரூபா தராங்களா? ஏண்டா அம்மா நல்லவங்களா இருக்காங்க, என்ன 5 வருஷம் ஆகுமா தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு? மேடம் 500. போலீஸை விட பயங்கர ஃபாஸ்டா கண்டுபிடிச்சு கொடுக்குறோம். ஒன்னும் கவலைப்படாதீங்க. மேற்கொண்டு 500 கொடுங்க. தரமாட்டீங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பாருங்க இந்த ஏரியாவுல சாக்லேட்டா தின்றுருக்கீங்க. போடு போடு போடு. அந்த பொட்டணத்துக்கிட்ட தேடுப்பா. தரணி தங்க மோதிரம் கிடைச்சோன்னு அப்படியே நைஸா நகட்டிட்டு போயிடும். தேடு தேடு தேடு. சரி தேடுறா. தேடு தேடுங்க. என்னைக்கு மோதிரம் கிடைச்சு? தரணி இதான்னு பாரு. டேய் அவங்க சொன்ன தங்க மோதிரம்டா. இல்ல இல்ல அதான் ரிங். மச்சான் நில்றா, என்கிட்ட குடுறா. நில்லு என்கிட்ட குடு. அத சுத்தமா கழுவிடு. நல்ல வேலைமா 50,000 ரூபாய் மோதிரம் தலையாம கச்சிச்சு. இது வந்து பிளாட்டினம் மோதிரம், தங்கத்தோட வசதியானது. புலாட்டினமா 50,000 50,000 கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அவன் வெள்ளத்தோலை பார்த்தாலே ஸ்டில் அடிக்க ஆரம்பிச்சிருவான்டா. ஏய் வெள்ளத்தோலோ கருப்பு தோலோ துட்டுக்கு முன்னால தோலாடா முக்கியம். அப்புறம் என்னத்துக்குடா அவகிட்ட நீ மோதிரத்தை கொடுத்த? அது பிளாட்டினம் தெரியடா, சில்வர் வேலையே நினைச்சு கொடுத்துட்டேன் மச்சான்.
ஏன் இப்படி அழுகுறேன்? அது 50,000 பணம் இருந்தா நானும் என் பொண்டாட்டி எத்தனை தெரியுமா சரக்கு அடிச்சிருப்போம். ஏய் என்ன கழுவுற? 500 ரூபா கொடுத்தவ 5000 கொடுக்க மாட்டாளா? காசா வாங்குற சரக்கு அடிக்கிறோம் அவளை மட்டும் சும்மா டேய் மச்சான் வரடா அவளை வணக்கு சீக்கிரம் போக சொல்லு. வேண்டாம்டா திருப்பி வரடா அவளை டேய் நியூட்டன் எடு திருப்பி டாப் கியர் போடு போயிட்டே இருங்க அதோ போறடா போ போ ஓகே போயிட்டு இருக்கடா வேகமா போடா போ மச்சான் திருப்புடா அப்படியே கட் பண்ணு நிறுத்து ஏய் உன் கமலர மோர் தட்டு குத்தமில்ல காசு கொடு மோதிரத்துக்கு தான் நேத்தே கொடுத்தனே. 500 ரூபா கொடுத்தீங்க, அது நேத்தே சரியா போச்சு. பார்ல எல்லாம் சைட் டிஷ் என்ன விலை விக்குது தெரியுமா? ஒரு வாட்டர் பாக்கெட் 10 ரூபா விக்குது. ஏய் யார்கிட்ட என்ன கேக்குற நீ? உங்ககிட்ட தான் கேக்குறேன். உங்ககிட்ட என்ன காசா இல்ல? அந்த பர்ஸ்ல இவ்வளவு ரூபா இருக்குல்ல, ஒரு 5000 எடுத்து விடுங்க. ஹேய் பேசாம போயிடுங்க. இல்ல இல்ல என்ன கட்டி வச்சு அடிக்க போறீங்க? சொல்ல போனா 10,000 ரூபா கொடுக்கணும். பிளாட்டினம் மோதிரம். இங்க பாருங்க, குடுக்கலன்னு வச்சுங்க, இந்த லாரியில வச்சு ஒரே ரவுண்டு தான் அடிப்பேன். நாத்தம் தாங்காம. ஏங்க கொடுக்கலாம் கொடுங்க, இல்லன்னா உங்க விரல வெட்டி மோரத்தை மட்டும் தனியா எடுத்து போயிடும். விரல வேணாமா? ஓ வெட்டிருவியா? முடியாது. சொன்னா கேளு, அப்புறம் விரல இருக்காது. என்ன பேசிக்கிட்டு போலீஸ். ஏய் வணக்கம் சார். என்னடா அங்க கலாட்டா? ஒண்ணு இல்ல சார், நான் சொல்றேன் சார். இவங்க பாட்டி இந்த போட்ட ஒட்டியானா குப்பை தொட்டி வந்துருச்சு சார். அந்த குப்பை தொட்டியை நான் நோண்டி பார்க்கல. சொல்றேன் சார். ஐயோ இல்ல சார், போய் சார். பொய் சொல்றியா? ஐயோ இல்ல நடு சார். ரோட்ல வழிப்பறியா? அப்போ நான் தூக்கிட வேண்டியதான். சார், ஏறுங்கடா வண்டியில. போய் சொல்லுங்க சார். எங்க வண்டியிலே வந்துட்டுமா? ஏய் பெரிய BMW வண்டியா? வாடா. ஏய் மேடம், போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டல. எனக்கா இருந்தாலும் உன் மோதிரம் எனக்கு தான். என்னடா அங்க பேச்சு? சார் சாரி கேட்டேன் சார். இல்ல சார் மிரட்டறான். 302 இழுத்துட்டு வாயா அவனை. ஓகே சார் வாங்கடா. மாட்டியா? பாத்து புடி. நைட் எல்லாம் தூங்கவே இல்லையா? ஹலோ 2 மணி வரைக்கும் ஆன்லைன்ல தான் இருந்த. சொல்லுடா. சாட்டிங்கா? ப்ராஜெக்ட் பத்தி ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு இருந்தேன். சும்மா டிஸ்டர்ப் பண்ணாதடா. ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே ஃபாரின் தான். அப்ப ஃபாரின் மாப்ள கிடைச்சா ஃபாரின் தான். மகாபலிபுரமா? வேணடா, அங்க மட்டும் தான் பீச் இருக்கா? காசிமேட்ல கூட தான் பீச் இருக்கு. உன் தோட்ட பாரு, ஃபாரின் லெவல்ல இருக்கு. ஆனா முன்னாடி ஒண்ணு முனிசிபாலிட்டி லெவல்ல பேசிட்டு இருக்கு. தேட்டருக்கு போனாலும் நீ சும்மாவே இருக்க மாட்டடா. டைட்டில் கார்டு போடுறதுல இருந்து எண்டு கார்டு போடுற வரைக்கும் நீ என்னதான் பாத்துட்டு இருப்ப? ஐயோ ஐயோ அம்மா, குப்பை கிடக்கு தீ பிடிச்சி எரியுதுப்பா. இந்த வருஷத்துல இது 3ஆவது தடவையோ 4ஆவது தடவையோ தெரியல. குடும்பத்தை காப்பாத்த குப்பை பொறுக்க போன என் புள்ள கோயில பொசுகி இருக்காடம்மா. ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணு. பாத்து உங்க ப்ராஜெக்ட் டைட்டில் என்ன? மேனேஜ்மெண்ட் ஃபார் சாலிட் வேஸ்ட். சாலிட் வேஸ்ட் ஃபார் மேனேஜ்மெண்ட். தேவையில்லாத குப்பையை நம்மளோட தேவைக்கு எப்படி யூஸ் பண்றது? இட்ஸ் a வெரி குட் ப்ராஜெக்ட். தேங்க் யூ சார். ஆல் தி பெஸ்ட். நீங்க இல்லனா அப்பா இந்த ப்ராஜெக்ட்ட அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டாரு. நீ எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு எல்லாம் தெரியும்னு உங்க அப்பாவுக்கு தெரியும். குழந்தையில இருந்து எனக்கு உங்களை தான் தெரியும். குழந்தை மாதிரி பேசிட்டு இருப்ப, இப்ப நல்லா பேச கத்துட்ட ஆர்த்தி. நீங்க ஏன் சார் வந்தீங்க? ஒரு போன் பண்ணா போதுமே, எல்லாம் நானே பாத்துக்கோனே. சில காரியம் தானாவே நடக்கும், சில காரியம் நாமளே நேர்ல போய் தான் முடிக்கணும். குப்பை கிடங்குல கலந்து கிடக்குற பாலித்தீனை பத்தி ரிசர்ச் பண்ணலாம்னு இருக்கேன். ஹெல்ப் ஒரு சரியான ஆள இப்ப கூட அனுப்பிச்சு வைக்க முடியுமா? யோ இங்க வாயா. இவன் ஒரு ஆள் பக்கத்துல இருந்தா போதும் சார் உங்களுக்கு. அவன் எல்லா வேலையும் பக்காவா செஞ்சு கொடுப்பான். சொல்லுங்க. மாத்தம்மா கோயில் பூசாரி ரவி, இந்த ஏரியாக்கே இவர் தான் ஹெட். யோ பெருங்குடி குப்பை கணக்கு அழைச்சிட்டு போயிட்டு இவங்களுக்கு தேவையான உதவியை செய்யும். ஒன்னும் பிரச்சனை இல்ல, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். எப்போ வரணும் மட்டும் சொல்லுங்க. 9 o'clock ஓகேவா? மாத்தம்மா கோயில் மணி அடிச்ச மாதிரி டான் வந்து நிப்ப. ஷார்ப்பா வந்துடும்ல. ஷார்ப்பா 9 மணிக்கு ஷார்ப்பா உங்களுக்கு முன்னாடி நான் வந்துடுறேன். ஷார்ப்பா நீங்களும் வந்துடுங்க. இவன் என்ன இவ்வளவு ஷார்ப் போடுறான்? இந்தா செலவுக்கு வச்சுக்க. வரேன். வாங்க சார். வரேன். சரி மேம். இந்த இடம் தான் இறங்கி. அவங்க கிட்ட கேட்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ. ஏ பெரியவனே, இங்க வெளியில வாடா, லோன் கொடுக்க வந்துக்கறாங்க. நோ நோ,
we are coming from Madras University. டேய் இவங்க இங்கிலீஷ்லாம் பேசுறாங்கடா. வெளில வந்து என்னன்னு கேளுடா. இங்க மாத்தம்மா கோயில் எங்க இருக்கு? அந்தாண்டா கொஞ்சம் தூரத்துல இருக்குது போமா. ரொம்ப இன்னசென்ட்டா இருக்காங்கல்ல? எக்ஸ்கியூஸ் மீ. நாங்க என்ன நினைச்சுக்கிறீங்க நீங்க? நாங்க என்னங்க தப்பு பண்ணோம்? துட்டா கேட்டோம், இருந்தா கொடுனா இல்ல போடான்னு சொல்லணும். நாத்துக்கங்க போலீஸ்ல புடிச்சு கொடுத்தீங்க. நான் தான் உங்களுக்கு கேஷ் கொடுத்தேனே. குஞ்சிங்க ஏன் தரணி கிட்ட மாட்டீங்களா? உங்க 3 பேர்த்த பிரிச்சு மேயப்பறேன். ஏய் தரணி என்னடா நம்ம ஏரியாக்கு வந்திருக்காங்க, அவங்கள போய் கலாச்சிக்கிறேன். இப்ப என்னத்துக்கு வந்திருக்கீங்க? மாத்தம்மா கோயில் பூசாரியா பார்க்கணும். எதுனா வேண்டுதலா? குப்பையை பத்தி ரிசர்ச் பண்றேன். குப்பை கிடங்குக்கு பூசாரி வர சொன்னேன். சாம்பிள் எடுக்கணும். 500 ரூபாய் கொடுத்தேன், வரல. ஓ 500 ரூபாய் கொடுத்தீங்களா? அதான் ஆஃப் உள்ள போச்சா? எங்க போச்சு? உங்க 500 ரூபாய் எப்படி பப்பரமான பட்டு பாத்தீங்களா? பூசாரி மலை ஏறிட்டாரு, எந்திரிக்க 2 நாள் ஆகும். என்னம்மா பாக்குறீங்க? இருக்கிறதுலே தரணி தான் கொஞ்சம் யோக்கியம். காசு வேணும்னா கேட்டு வாங்குவான தவிர தப்பு தண்டா எதுவுமே பண்ண மாட்டான். அவரேங்க நீங்க பாத்தீங்களா? யார் இவங்க? அதை ஏம்மா கேக்குற? போன மாசம் தாம்பரத்துல சாக்கடை அடப்பு எடுக்கும் பொழுது ஒருத்தன் விழுந்து இறந்துட்டான்ல, அவனோட மனைவி அம்மா இவ. சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அந்த பாவி பயலும் அவளை உசுராதான் வச்சிருந்தான். இப்ப பொட்டுன்னு போயிட்டாமா. இப்ப அவ 6 மாச கர்ப்பிணி. சித்தம் கலங்கி போச்சு. எங்க வாழ்க்கையே இப்படிதானமா அமைஞ்சு போச்சு. வருஷத்துல 15-16 பேரு இந்த ட்ரைனேஜ்ல விழுந்து சாகுறாங்க. இதயத்துல விழுந்த அடப்பை கூட எடுக்கிறதுக்கு மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்களாமா. இந்த கழிசடையில் உள்ள அடப்பை நாங்க தானே இன்னமும் எடுக்க வேண்டியிருக்கு.